ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். மார்னிங் டூ ஆஃப்டர்நூன் ரொட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம சம்மர் டைம்ல போடுற மாதிரியான ஒரு சூப்பரான ஹேர் பேக்கும் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு பாப்பாவ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி விட்டுருந்தேன். பாப்பா எங்க போறான்னு பார்த்தீங்கன்னா, என் அக்காவோட பையனுக்கு அவங்க குலதெய்வம் கோயில்ல வச்சு மொட்டை அடிக்க போறாங்க. பாப்பாவும் கோயிலுக்கு தான் போக போறா. வீட்ல இருந்து பெரியம்மா, அக்கா, அண்ணா, அண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் கார்ல போக போறாங்க. பாப்பாவ அவங்க ஆச்சி வந்து பார்த்துப்பாங்க. அவ ஜாலியா வந்து கிளம்பிட்டா. அதுக்கு முந்தின நாள் தான் ஹஸ்பண்டும் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தால ஆஃபீஸ் ஒர்க்கா சென்னை போயிருக்காங்கன்னு. அதனால எங்களுக்குமே அன்னைக்கு தான் அவங்க வந்திருந்தாங்கன்றதுனால கோவிலுக்கு வந்து போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போறப்போ எல்லாரும் சேர்ந்து போய்க்கலான்ட்டு விட்டுட்டோம். முந்தின நாள் நைட்டு தான் வீடு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி மாப் போட்டெல்லாம் விட்டுருந்தேன். அதனால காலையிலே பார்த்தீங்கன்னா, வீடு வந்து ஃபுல்லா கிளீனா இருந்தது. பெருசா வேற எந்த வேலையும் கிடையாது. லஞ்ச் மட்டும் தான் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து டைம் இருக்கு. ஒரு 10 மணி போல எனக்கு மட்டும் கொஞ்சமா லஸ்ஸி ரெடி பண்ணேன். தயிர் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சா தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஒண்ணு லெமன் ஜூஸ் இல்லன்னா கம்மங்கூழ், லஸ்ஸி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து போட்டு குடிக்கிறோம். காலையில 9 மணிக்கு அடிக்கிற வெயிலு சாயங்காலம் 5 மணி ஆன வரைக்கும் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளலாம் அவ்ளோ அனலா இருக்கு. ஆனா ஒரு 10 நிமிஷம் ஏசி போட்டு அந்த ரூம்ல இருந்தாலே அப்படியே நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகி ரூம்குள்ளேயே இருந்துக்கலாம். வெளியிலயே போக வேண்டான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துரும். ஆனா நெக்ஸ்ட் மந்த் கரண்ட் பில் பார்க்குறப்ப தான் தெரியும். எதுக்குடா ஏசி போட்டோன்ற மாதிரி. ஏப்ரல், மே, ஜூன் இந்த மந்த்ல எப்படி கரண்ட் பில் வந்து அதிகமா தான் வரும். ஏசி போடுறதுனால எப்பவும் ஃபேனும் ஓடிட்டே தான் இருக்க போது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா உட்காந்து நான் லஸ்ஸி குடிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செம்பருத்தி பூ, இலை 2மே வந்து பெரியம்மா வீட்லேருந்து பாப்பாவ விடுறப்போ ஹஸ்பண்ட் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அத ஒரு வாட்டி வந்து நல்லா வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலாம். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுது. நம்ம தலையிலயுமே பார்த்தீங்கன்னா, ஏதோ தலைக்கு குளிச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே ஸ்வெட் ஆகி போய் இருக்கும் பாதி நேரம். இந்த மாதிரி ஆகுறதுனால ஸ்கேல்ப்ல வந்து கொஞ்சம் இச்சினஸ், அப்புறமா டேண்ட்ரஃப் எல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். நம்ம வாரத்துல 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணாலாம், இப்ப அடிக்கிற வெயிலுக்கு வந்து தாங்காது. அட்லீஸ்ட் 1 நாள் விட்டு 1 நாள் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷாம்பு வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலா நம்ம வீட்ல நேச்சுரலா கிடைக்கிற ஏதாவது ஒரு பொருள் வச்சு ஹேர் பேக் வந்து போடலாம். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ப நல்லா கிளீனா வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி நம்மளோட முடி வந்து ரொம்ப ஃப்ரிஸியா, ட்ரையா இருக்குன்னா, அதையும் நல்லா சரி பண்ணி நல்லா ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் மிக்ஸி ஜார்ல செம்பருத்தி பூ கூடவே ஒரு பாதி லெமன் வந்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் சேர்த்து, பிளெண்டர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அரைச்சதுக்கு அப்புறமா அப்படியே கையில தொட்டு பார்த்தா, நல்லா ஷாம்பு மாதிரி அப்படியே வழு வழுன்னு அப்படியே கையில வழுக்கிட்டு போகும். எனக்கு வந்து செம்பருத்தி பூ கொஞ்சமா தான் கிடைச்சது. அதனால இலையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூ நெறைய கிடைச்சதுன்னா, பூ மட்டுமே வச்சு ஹேர் பேக் போடலாம். இல்ல இலை மட்டும் தான் கிடைச்சதுன்னா, அத வச்சுமே போட்டுக்கலாம். ஹேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் சுத்தமா தலையில எண்ணெய் வைக்கல. முந்தின நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எண்ணெயே வைக்கல. ஆனா, இப்ப சம்மர் டைம்ன்றதுனால ஸ்வெட் ஆகி என்னமோ முடி வந்து அப்படியே எண்ணெய் நெறைய வச்ச மாதிரி பார்க்கறதுக்கு தெரியுது. ஒருவேள உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா, ஃப்ரிஸியா தான் இருக்கும்னா, நீங்க இந்த பேக் கூட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹேர் மாஸ்க்கா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கல. ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேர் மாஸ்க்கு ஸ்கேல்ப்ல ஃபுல்லா படுற மாதிரியே அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா முடிய எடுத்து அந்த கேப்ல எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கீழயுமே வந்து நுனி முடி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது 1 மணி நேரத்திலேயே வந்து நம்மளோட முடியில நல்லா வந்து ஒட்டி காஞ்சு போயிரும். அதுக்கப்புறமா நான் ஷாம்பு, ஷியக்கா எதுவுமே போடாம தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். வெறும் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி. ஹேர் வாஷ் பண்றப்போ, அந்த ஈரம் பட்டதுமே வந்து நம்ம போட்டிருக்கிற ஹேர் பேக் வந்து அந்த செம்பருத்த அப்படியே வந்து வழு வழுன்னு ஏதோ ஷாம்பு போட்டு தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா, இதுல வந்து அந்த நொரை, லேதர்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஆனா வந்து நம்மளுக்கு தலையில இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நல்லா போகும். ஃபுல்லா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, நல்லா அப்படியே தலையெல்லாம் சில்லுன்னு குளிர்ச்சியா இருந்தது. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் இப்ப ஹேர் பேண்ட் மட்டும் அப்படியே போட்டு விட்டுட்டேன். அப்புறமா எனக்கு கொஞ்சம் துணியெல்லாம் மடிச்சு வைக்க வேண்டியிருந்தது. நேத்து வாஷ் பண்ணி போட்டது எல்லாமே நல்லா காஞ்சிட்டு, கொஞ்சம் பெட்ஷீட் அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட ஷர்ட் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதெல்லாமே எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். இந்த அயர்ன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அகாரோல இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு டிராவல் ஃப்ரெண்ட்லியான ஸ்டீம் அயர்ன். நான் என்னோட உள்ளங்கையில வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால நம்ம டிராவல் பண்றப்போ ஈஸியா வந்து கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட் தான். இங்க பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு புஷ் பட்டன் குடுத்துருப்பாங்க. அத வந்து நம்ம பிரஸ் பண்ணோம்னா, இங்க மேல ஹேண்டில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபோல்டபிள் ஹேண்டில் தான். நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பியும் புஷ் பட்டன் பிரஸ் பண்ணி குளோஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம ஸ்டீம் அயர்ன், ட்ரை அயர்ன் 2மே பண்ணிக்கலாம். கீழ வந்து பட்டன் குடுத்துருப்பாங்க. அத யூஸ் பண்ணிட்டு, எல்லா டைப் ஆஃப் ஃபேப்ரிக் அயர்ன் பண்றதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன், லினன், பாலி, சில்க் இந்த மாதிரி நைலான். நம்மளோட யூஸ் பண்ற ஃபேப்ரிக் ஏத்த மாதிரி டெம்பரேச்சர் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் செட் பண்ணிக்க முடியும்.
மேல அந்த ஃபோல்டபிள் ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஓப்பன் பண்ணா நம்மளுக்கு வாட்டர் டேங்க் வந்து இருக்கு. வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 80 ml. அதுக்கு முன்னாடி இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பர்ஸ்ட்க்கான பட்டன். அதே மாதிரி இதுல செராமிக் கோட்டட் சோல் பிளேட் வந்து குடுத்துருக்கிறதுனால, அயர்னிங் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். நல்லா ஸ்மூத்தாவும் இருக்கும். 360 டிகிரில ரொட்டேட் ஆகுற மாதிரி சர்வைவல் கார்ட் வந்து குடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க்ல ஃபில் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி மெஷரிங் கப் வந்து குடுத்துருப்பாங்க. இத வச்சு தண்ணி ஈஸியா ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்துறப்போ ரொம்ப ஃபுல் ஆகுற மாதிரி ஊத்தக்கூடாது. கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். பவர் கனெக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, அயர்ன் பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். நல்லா ஃபுல்லா ஹீட் ஆனதுமே அந்த லைட் வந்து ஸ்டாப் ஆயிடும். இனிமேல் வந்து நம்ம அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட ஹஸ்பண்ட் தான் அயர்ன் பண்ண போறாங்க. அவங்களோட ஷர்ட் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து நல்லா சுருக்கமா இருக்கு. அதனால ஸ்டீம் அயர்ன் தான் பண்ணாங்க. நார்மலா எல்லா அயர்ன் பாக்ஸ்லயும் இருக்கிற மாதிரி இல்லாம, இதுல வந்து ஸ்டீம் பர்ஸ்ட் இருக்கிறதுனால அயர்னிங் வந்து ரொம்ப சீக்கிரமா முடியும். மேல வந்து அந்த பட்டன் ஒரு வாட்டி பிரஸ் பண்ணாலே நம்மளுக்கு சோல் பிளேட்ல இருந்து நல்லா ஸ்டீம் பர்ஸ்ட் வரும். நல்லா சுருக்கம் எதுவும் இல்லாம ஈஸியா வந்து அயர்ன் பண்ண முடியுது. அதே மாதிரி இது ஹேண்டில் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கு. லைட் வெயிட்டா இருக்கிறதுனால. இந்த டிராவல் ஸ்டீம் அயர்ன் வந்து 1200 வாட்ஸ். இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியுமே குடுக்குறாங்க. மேனுவல்ல இன்னுமே டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடிக்கடி நீங்க டிராவல் பண்றீங்க, இல்ல உங்க வீட்ல யாரும் அடிக்கடி டிராவல் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஹஸ்பண்ட் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நானும் அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் ட்ரை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு 2 டர்க்கி டவல் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு ஒண்ண வச்சு நல்லா ஈரத்தெல்லாம் வந்து தொடச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு டவல் யூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து தொடச்சு எடுப்பேன். அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா ஹேர் வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹோம்மேட் ஹேர் பேக்லாம் போட்டா, அன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாம, பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு, அடுத்த நாள் வந்து ஷாம்புவ போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஒரு பெட்டரான ரிசல்ட்டுமே இருக்கும். நான் ஓரளவுக்கு நல்லா தட்டி, தட்டி முடிய வந்து காய வச்சுட்டேன். ஆனா, இன்னுமே வந்து நல்லா காயல. சும்மா ஒரு கிளிப் மட்டும் போட்டு விட்டுட்டேன். லஞ்ச் செய்றதுக்கே டைம் ஆயிருச்சு. மணி 12 மணி கிட்ட ஆயிட்டு. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போறேன். எங்க 2 பேருக்குன்றதுனால மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா சோக் ஆகணும். அதுக்குள்ள வந்து நம்ம பிரியாணிக்கு மத்ததெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் காலிஃப்ளவர் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கேரட், பீன்ஸ் அதெல்லாம் மட்டும் கட் பண்ணணும். அப்புறமா இஞ்சி வந்து நாளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக இஞ்சி மட்டும் கிளீன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து பூண்டு கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். நான் இன்னைக்கு பிரியாணிக்கு அதிகமா மசாலா பவுடர் எதுவும் சேர்க்காம, ஃப்ரெஷ்ஷா அரைச்சு தான் சேர்க்க போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். சேம் அதே குவான்டிட்டி அளவுக்கு பெரிய சீரகம், 1 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை 2 பீஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிராம்பு ஒண்ணே 1 சேர்த்திருக்கேன். ஏலக்காய் 2, கொஞ்சமா கடல் பாசி. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஹீட்ல வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மிளகு சேர்த்துக்கிறதுனால இதிலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். ஃபைனலா வந்து நான் ரெட் சில்லி பவுடர் மட்டும் தனியா சேர்த்துப்பேன். இப்போ வந்து ட்ரை சில்லி வீட்ல இல்ல. அதனால நான் வந்து சேர்க்கல. உங்ககிட்ட காஞ்ச மிளகா இருந்ததுன்னா, அதுவுமே ஒரு 3 மட்டும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மொத்தமா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா பிளெண்டர்ல சேர்த்துட்டு, இது கூடவே கொஞ்சமா இஞ்சி, ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு, கூடவே 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு வாட்டி ட்ரையா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ற இந்த மசாலா தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரே வந்து குடுக்க போகுது. இது போக கொஞ்சமா சில்லி பவுடர், டர்மரிக் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். இப்போ பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆயிட்டு, பிரியாணி செய்றதுக்கு நல்ல ஹெவியான வெயிட் இருக்கிற ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி கரம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சு சேர்த்துட்டோன்றதுனால, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்குல கட் பண்ணி வச்சது சேர்த்துருக்கேன். இப்ப நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சுக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல அதே எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேரட் மட்டும் இல்ல. அதனால பீன்ஸ், கொஞ்சம் பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 பழம் குட்டி பழம் கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு கிரீன் சில்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா காலிஃப்ளவர் மட்டும் இன்னும் கட் பண்ணது வெளியில இருக்கு. அதனால லாஸ்ட்டா வந்து சேர்த்துக்கணும். இப்பவே சேர்த்தா குழஞ்சு போன மாதிரியே ஆயிரும். இப்ப காய்கறி எல்லாமே நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, பிரியாணிக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமா மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக மட்டும் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மொத்தமா தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, நல்லா அந்த எண்ணெயில மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆல்ரெடி 2 பச்சை மிளகா அரைச்சு சேர்த்துருக்கோம். அது போக மிளகும் சேர்த்துருக்கிறதுனால, அதில இருக்கிற காரமே வந்து போதுமான அளவு இருக்கும். மிளகா தூள் சேர்க்கிறப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல மீடியம் ஹீட்ல வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். தண்ணி எதுவுமே ஊத்த தேவையில்ல.
இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறமா காய்கறி ஒரு 1/4 அளவுக்கு மேலேயே வந்து வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல கிளீன் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர், கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் அரிசி வந்து 1 கப் அளவுக்கு தான் எடுத்திருந்தேன். ஆனா காய்கறி எல்லாமே வந்து நெறையா இருக்கு. அதனால கரெக்ட்டா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இந்த அளவு சேர்த்தாலே கரெக்ட்டா இருக்கும். பிரஷர் குக்கர்ல வைக்கிறோம்னா 1 கப்க்கு 1 1/2 கப் தண்ணி வச்சாலே போதும். ஏன்னா அரிசியும் ஆல்ரெடி ஊறி இருக்குன்றதுனால, ஓப்பன் பாட்ல வைக்கிறப்போ தண்ணி கூட கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். தண்ணி சேர்த்ததும் உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். நம்மளுக்கு பிரியாணிக்கு அரிசி நல்லா வெந்து உதிரியா வந்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உதிரியா வரதுக்கு ஒரே டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி நல்லா கொதிக்குல்ல, அதுக்கப்புறமா கரண்டிய வச்சு இந்த மாதிரி கிண்டி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து அதிகமா இருக்கு. இப்பவுமே ஹை ஃப்ளேம்ல அப்படியே ஸ்டவ்ல வச்சுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்திட்டு. ஆனா கொஞ்சமா தான் தண்ணி இருக்கு. அந்த அரிசி எல்லாமே நல்லா தெரியுது. இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்ல வந்து நல்லா லோ ஹீட்ல வச்சுட்டு, கீழ ஒரு பழைய தோசை தவா வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்ல வைக்கலாம். அரிசி ஆல்ரெடி ஊறியிருக்குன்றதுனால, நம்ம ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வைக்கிறப்பவே அரிசி பாதி அளவுக்கு வெந்துரும். மீதி பாதி அளவு வேகிறது இந்த மாதிரி தம்ல லோ ஹீட்ல வச்சு வேகிறப்போ, அந்த அரிசி அப்படியே நல்லா உதிரியா வெந்து வரும். நான் இப்ப தோசை கல்ல வந்து மாத்தி வச்சுட்டேன். இப்ப வந்து பெருசா ஓப்பன் பண்ணலாம் தேவையில்ல. அப்படியே இருக்கட்டும். கரெக்ட்டா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு, திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப அரிசி பாருங்க நல்லா ஒட்டாம அப்படியே அழகா உதிரியா வந்திருக்கு. கீழ பாத்திரத்திலயுமே கொஞ்சம் கூட வந்து அடி பிடிக்கல. கரெக்ட்டா 10 நிமிஷம் நல்லா லோ ஹீட்ல தம்ல வச்சாலே கரெக்ட்டா இருக்கும். நான் இன்னைக்கு சைட் டிஷ் எல்லாம் பெருசா கிரேவி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டுறலாம். அதுவே போதுன்ற மாதிரி தான் நெனச்சிருந்தேன். லாஸ்ட்டா என் ஹஸ்பண்ட் வந்து பிளான் அப்படியே மாத்திட்டாங்க. கொஞ்சம் ஏதாவது ஃப்ரை ஐட்டம் மாதிரி பண்ணு. கூட வச்சு பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு. இது வேற வெஜ் பிரியாணின்ட்டு. நான் காலிஃப்ளவர் வந்து இருந்தது ஃபுல்லா பிரியாணில வந்து போட்டுட்டேன். காலிஃப்ளவர் சுத்தமா இல்ல. வேற என்ன ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தோம். கொஞ்சம் பொட்டேட்டோ இருந்தது. இன்னைக்கு நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே சிப்ஸ் வந்து ரெடி பண்ணாங்க. என்கிட்ட முன்னாடி ஒரு பெரிய கிரேட்டர் இருந்தது. அதுல வாழைக்காய் சீவுறது, பொட்டேட்டோலாம் பஜ்ஜிக்கு வந்து போடுவோம்ல, அதுக்கெல்லாம் கிரேட் பண்றதுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். அது வந்து உடைஞ்சு போச்சுன்றதுனால இன்னொரு கிரேட்டர்ல சீவியிருந்தாங்க. அதுல ஷேப் வந்து அந்த அளவுக்கு வரல. ஒரு 2, 3 ஷேப்ல ஒண்ணு வந்து நல்ல குட்டியா துருவுற மாதிரி சீவிட்டாங்க. இன்னொன்னு வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல சீவி வச்சிருந்தாங்க. பொட்டேட்டோஸ்ல அதிகமா ஸ்டார்ச் கன்டென்ட் இருக்கும். நம்ம கிரேட் பண்ணத அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிட்டோம்னா, அந்த அளவுக்கு கிரிஸ்பியா இருக்காது. ஒரு வாட்டி வந்து நார்மல் வாட்டர்ல வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஸ்டார்ச் கன்டென்ட் போனதுக்கு அப்புறமா, இன்னொரு வாட்டி நம்ம கிளாத்ல போட்டு ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணணும். அதனால எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, துணியில வந்து போட்டு நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ணாங்க. இன்னைக்கு நல்லா கிரிஸ்பியாவே வந்திருந்தது. நாங்க ஒரு டைம் தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தோம். 2 டைம்லாம் வந்து பண்ணல. நம்ம கடையில வாங்குறது எல்லாமே வந்து 2 டைம் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அதனால அது இன்னுமே நல்லா கிரிஸ்பியா இருக்கும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு. நான் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணதே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான். அதுக்கப்புறமா சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, கூட வந்து ரொம்ப டைம் ஆயிட்டு. நாங்க சாப்பிடுறப்போ 2 மணியே ஆயிட்டு. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.